ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளர்க் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேன் ஆஃப் லாஸ்லேருந்து கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இந்த மேன் ஆஃப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இவர் வந்து ஹைலி ரெஸ்பெக்டபிள் கேரக்டர் கொண்டவர். இவர் வந்து ஒரு லேண்ட் பையிங்கில் எக்ஸலண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சாசர் சொல்கிறாரு. அண்ட் தென் இவர் வந்து வைஸ் பர்சன், ரொம்ப புத்திசாலியான ஒரு மனுஷன். இவர் வந்து நிறைய மணியை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக லேண்டை வந்து எப்படி பை பண்ணணும், எப்படி வந்து வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா யோசித்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேரக்டர் வந்து ஃப்ராங்க்லின். இவர் வந்து ஒயிட் பியர்டட். இவர் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக. இவர் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருப்பார் எல்லார்கிட்டேயும். இவருக்கு வந்து ஜெனரஸான ஒரு மைண்ட் இருக்குது, ஜெனரஸான நேச்சர் இவர். அதாவது தன்கிட்ட வந்து பசிக்குது இல்லை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி யாராவது உணவுன்னு கேட்டு வந்தால் எல்லாமே வந்து இவர் அவங்களுக்காக செய்வாராம். இவர் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற ஃபுட், அது எவ்வளோ பிளென்ட்டி அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக போகணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இந்த ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாராம். அண்ட் இவருக்கு வந்து லேண்ட் ஓனர் அப்படிங்கிற ஒரு டேகும் இருக்குது. அதாவது இவர் வந்து நிறைய லேண்டை வந்து தன்கிட்ட வச்சிட்ருக்க ஒரு பர்சன். நெக்ஸ்ட்டு 5 கில்ஸ்மென். இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கார்பெண்டர், வீவர், டெப்பஸ்ட்ரி மேக்கர், ஹேபர் டேஷர், டையர். ஸோ இதில் வந்து கார்பெண்டர் அப்படிங்கிறவங்க இந்த மரத்தை வச்சு இந்த கதவுகள் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் செய்யக்கூடியவங்க. தென் வீவர்னால் நமக்கே தெரியும் இல்லையா, நெசவு தொழில். அதுக்கப்புறம் டெப்பஸ்ட்ரி மேக்கர் அப்படின்றவங்க திரைச்சீலை செய்கிறவங்க. அண்ட் தென் ஹேபர் டேஷர் அப்படின்னா இந்த மென்ஸோட கிளாத்திங், ஆக்சசரிஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறவங்க. அண்ட் தென் டையர். ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த 5 கில்ஸ்மென். இவங்கள பற்றி வந்து பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. ஜஸ்ட் இந்த ஜென்ரல் ப்ரொலாகில் மட்டும் சாசர் வந்து டெபிக் பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர்ஸை. அண்ட் வந்து இவங்க 5 மெம்பர்ஸும் ஒரு குக்கை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நேம் என்னென்னா ராகர் டி வேர். இவங்க வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் வந்து ஷிப்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி என்ன டெபிக் பண்ணுறாருன்னா, இவர் எப்போவுமே வந்து தன்னோட நெக்கை சுற்றி ஒரு டேகரை வந்து வியர் பண்ணிகிட்டே இருப்பாராம். அதாவது ஒரு கத்தியை வந்து வியர் பண்ணிகிட்டு இருப்பாராம். இவர் வந்து நிறைய மர்ச்சன்ட்ஸ் கிட்டேருந்து அந்த வைனெல்லாம் திருடி குடிச்சிருவாராம். அண்ட் இவருக்கு நல்லாவே நேவிகேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் எந்த டைமுக்கு யார்கிட்ட எப்படி வளைச்சி பேசணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு, ஒரு ஷிப்பை வந்து நேவிகேட் பண்ணுறவங்க எந்த டைரெக்ஷனில் அந்த ஷிப்பை செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்களே, அந்த மாதிரி இவருக்கும் வந்து எந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து பேசணும் எல்லார்கிட்டையும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த டாக்டிக்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி சட்டைரிக்கலாக வந்து இவரோட கேரக்டரை மார்க் பண்ணி சொல்லியிருப்பார். அண்ட் தென் ஒரு ஃபிசிஷியன் வருவாங்க. இவங்களோட கேரக்டரை சாசர் எப்படி சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து ஹாட்டு, கோல்டு, மாய்ஸ்ட்டு, ட்ரை இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லாவே தெரியுமா. இவரோட மெடிக்கல் ப்ராக்டிஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து எப்போவுமே தன்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த ஏன்ஷியன்ட் மெடிக்கல் டெக்ஸ்டில் இருந்து சில விஷயத்த, அப்புறம் வந்து எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும், பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் தன்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு. இப்படி தான் இவர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் நிறைய மக்களை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட இவர் வந்து நிறைய மணியை வந்து சேவ் பண்ணணும், மணிக்கு வந்து அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுப்பாராம். அண்ட் இவருக்கு வந்து கோல்டு தான் வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு மெட்டலாக இருக்குது. கோல்டை வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ப்ரீஷியஸாக வந்து இவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் கேரக்டர் வைஃப் ஆஃப் பாத். இவங்க வந்து ரொம்ப ப்ரவுட் நேச்சர் உடையவங்க, ரொம்ப குயிக் டெம்பர், எப்போ பாரு சிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாம். இவங்க வந்து 5 டைம்ஸ் மேரேஜ் பண்ணியிருக்காங்களாம். அண்டு இவங்க நிறைய பிளேசஸ்க்கு வந்து பில்கிரிமேஜ் போயிருக்காங்க. அதில் வந்து ஜெருசலம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு 3 டைம்ஸும், ரோம், அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் பில்கிரிமேஜ் கூட இவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் இவங்களுடைய ஹெட்டு வந்து எப்போவுமே ஒரு ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அந்த ஸ்கார்ஃப் வந்து கிட்டத்தட்ட 10 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்குமா. அந்தளவுக்கு இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ட்ரெஸ்ஸை தான் வந்து வேர் பண்ணுவாங்க. இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் கேர்ள் மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் எப்போவுமே இவங்க வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ரெட்டுங்கிறது கலர் எதை டெபிக் பண்ணும் அப்படின்னா லஸ்ட்டை தான் டெபிக் பண்ணும். ஸோ இவங்க எப்போவுமே பார்க்குறதுக்கு லஸ்ட்ஃபுல் கேர்ள் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கலரான கிளாத்ஸை வந்து வேர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்சன். இந்த பார்சன் ரொம்ப வந்து டிவோட்ஃபுல்லான ஒரு பர்சன். எப்போவுமே கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பாராம். இவர் எந்த விஷயம் பண்ணாலும் காடை வந்து ப்ரேஸ் பண்ணி அவரை கீழ்ப்படிஞ்ச மாதிரி தான் இவர் எல்லாமே செய்வாராம்.
அண்ட் இவர் வந்து மணி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புவரான பர்சன் தான். பட் ஆனால் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தா இவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்மளுடைய சார்சர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இவருடைய பிரதர் ப்ளோமன், இந்த ப்ளோமன்மே கூட ரொம்ப டிவோட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் காடுக்கு. அண்ட் இதுக்கடுத்து ரீவ், மில்லர், சமனர், பார்டனர், மேன்சிபல் இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் ரீவ் அப்படிங்கிறவர் ஒரு லேண்ட்லார்ட். இவர்கிட்ட நிறைய எஸ்டேட் இருக்கான். அண்ட் இவர் வந்து மேனேஜர்ஸ், சர்வன்ட்ஸ் இப்படி எல்லாருமே இவரை பார்த்து அப்படி பயப்படுவாங்களாம். ஏன்னா இவர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமான ஒரு பர்சனாக இருப்பார் அப்படின்னு சார்சர் சொல்கிறாரு. அண்ட் இவருக்கு வந்து இந்த கார்பெண்டர் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். இவர் இதிலெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மில்லர் அப்படிங்கிறவர் எப்போவுமே ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பாராம். இவர்கிட்ட ஒரு நேர்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதான், ஹானஸ்டியே இருக்காது. இவருடைய அப்பியரன்ஸை சொல்லும் போது இவருக்கு வந்து நோஸு, மவுத்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டாங்கி மாதிரி இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவர் எப்போ வாயை திறந்து சொன்னாலும் ஏதாவது ஒரு பேட் ஸ்டோரி, ஒரு டர்ட்டி ஸ்டோரிஸை தான் பேசிக்கிட்டே இருப்பார். இவர் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான பர்சன் மாதிரியே நடந்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மில்லரை பற்றி. அடுத்து வந்து சம்மனர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு பிரைட் ரெட் பிம்பிள்டு ஃபேஸ் தான் இருக்குமா. இவருக்கு பியர்டே இருக்காது. ஆனியன், கார்லிக் இதெல்லாம் இவருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்ட் இவருக்கு வந்து மிஸ்ட்ரஸ் வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்குமா. இவர் வந்து நிறைய லோக்கல் யங் லேடிஸ் கிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் போயிட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து மேன்சிபல். இந்த மேன்சிபல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன் தான். பட் ஆனால் இவர் வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மேன். இவர் லார்ட்கே வந்து பயங்கரமாக அந்த ஒர்க்லலாம் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் சப்ளை பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ அதனால் இவருக்கு வந்து ஒரு ப்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்குமா எப்போவுமே. ஏன்னா நான் வந்து என்ன தான் ஒரு அன்எஜுகேட்டட் பர்சனாக இருந்தால் கூட ஈவன் ஒரு எஜுகேட்டட் பர்சன் செய்கிறத விட நான் நிறையா விஷயங்கள் நான் பண்ணுறேன், நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் தன்னை எப்போவுமே வந்து ஒரு ப்ரௌடான பர்சனாகவே நினச்சிட்ருப்பாராம். நெக்ஸ்ட்டு கேரக்டர் பார்டனர். இந்த பார்டனர் வந்து ஒரு குட் சிங்கர், ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சார்சர் வந்து இந்த 20 பில்கிரிம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்த ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் ஹோமோசெக்ஷுவல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தன்பால் ஈர்ப்பு கொண்டவர். அதுக்கப்புறம் இவர் ஏழை மக்கள் எல்லாரையும் வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாராம். அதாவது ஈஸியாக அவங்கக்கிட்ட இருந்து மணியை வந்து சுரண்டி வாங்கிடுவார். அந்த மாதிரி ரோம் சர்ச் இருக்கும் இல்லையா, அந்த ரோம் சர்ச்சில் இருந்து சீப்பான நிறைய திங்ஸை கொண்டு வந்து அதை ஒரு ஹை அமௌண்ட்டை சொல்லி விற்று இந்த மாதிரி அவங்கள வந்து ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பார்டனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து ஹோஸ்ட். இவர் தான் வந்து லாஸ்ட் பர்சன் இதில். இவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மாஸ்டர் அப்படின்னு சார்சர் சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்து ஒரு ஃபைன் சிட்டிசன். இவர் எல்லாரையுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவார். எல்லாரையுமே சிரிக்க வச்சு எப்போவுமே ஹாப்பியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சார்சர் சொல்கிறாரு. இவர் தான் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சப்பர் ப்ரொவைட் பண்ணுறவர் அப்படின்னும் சார்சர் சொல்கிறாரு. அண்ட் இந்த ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் கண்டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பார். எல்லா பில்கிரிம்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரின்னு எல்லாரும் ஸ்டோரி சொல்லணும். இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டோரி யார்தோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரீ மீலை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து ஜாலியாக அந்த பில்கிரிமேஜை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக இவர் தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பார். அண்ட் இவர் ஃபைனலி என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த விஷயத்துக்கு வந்து யார் ஓகே சொல்லலையோ, அக்செப்ட் பண்ணிக்கலையோ அவங்க தான் வந்து இந்த பில்கிரிமேஜ் போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மணி எக்ஸ்பென்சிவையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதனால் எல்லாருமே வந்து இவர் சொல்கிறதுக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு அந்த 30 பில்கிரிம்ஸும் பில்கிரிமேஜ் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஃபோர் டே நைட்டு தான் வந்து இந்த விஷயம்லாம் நடக்கும். அப்போ தான் சார்சர் வந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் நோட்டீஸ் பண்ணி அவங்கள பற்றி வந்து இந்த ப்ரொலாகில் நமக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.